வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அயோத்தி வழக்கில் மத்தியஸ்தர்களை நியமிக்கும் விவகாரம். உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு நாளை தீர்ப்பு. மக்களவை தேர்தலுக்கான தேதி ஓரிரு நாளில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி திமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டம். மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் பற்றி ஆலோசனை. கல்வி வேலை வாய்ப்புகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வேண்டும். டாக்டர் பாரிவேந்தரின் சர்வதேச மகளிர் நாள் வாழ்த்து. அயோத்தி வழக்கில் சமரச பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தர்களை நியமிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு நாளை தீர்ப்பளிக்க உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய 2.7 ஏக்கர் நிலத்தை 3 தரப்பினரும் சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் 2010 தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரணை மேற்கொண்டது. இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க மத்தியஸ்தரை நியமிக்கலாம் என நீதிபதிகள் யோசனை தெரிவித்தனர். இதற்கு நிர்மோஹி ஹகாரா தவிர பிற இந்து அமைப்புகள் மத்தியஸ்தரை நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்தன. முஸ்லிம் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தன. இத்தொடர்பான விசாரணை முடிவடைந்த நிலையில் நாளை காலை 10 மணிக்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிக்க உள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலுக்கான தேதி ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் 2019 பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இடையே கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனிடையே மக்களவை தேர்தலுக்கான தேதி குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் ஓரிரு நாளில் வெளியிடலாம் என கூறப்படுகிறது. மக்களவை தேர்தலுடன் ஆந்திரம், ஒடிசா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது. 2014 மக்களவைத் தேர்தல் மார்ச் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு 9 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இத்தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 11ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அறிவாலயத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். அரசு பதவிகளிலும் அரசு வேலைவாய்ப்புகளிலும் பெண்களுக்கான சம உரிமைகள், சம வாய்ப்புகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதனை நிறைவேற்ற அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதே இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கை என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்படவும் அவை பாதுகாக்கப்படவும் அரசியல் சட்டத்திலேயே திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே மகளிர் அணியினர் உள்பட அனைத்து மகளிருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மகளிர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்தது என்று ஓரிரு நாளில் அறிவிப்போம் எனவும் தேமுதிகவின் துணை பொதுச் செயலர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி தொடர்பாக முதலில் பாரதிய ஜனதாவிடமும் பின்னர் அதிமுகவிடமும் பேசியதாக தெரிவித்தார். தேமுதிக நிர்வாகிகள் தனிப்பட்ட காரணங்களுக்காக திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்தித்ததாக கூறினார். அண்ணன் துரைமுருகன் என்கிட்ட பேசினாரு. நாங்கள் 2 பேர் ஒரே மாவட்டம். அந்த அடிப்படையில் அவர் என்கிட்ட பேசுவார். நேற்று நாங்கள் பேசல, நாங்கள் ரெகுலராக சந்திப்போம்.
அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுறது உண்மைதான். அது தெளிவாக சொன்னேன். ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேச மாதிரி நீங்கள் போடுறீங்க. நான் பேசுறது அந்த காலகட்டத்தில் 10 நாள் முன்னே பேசுனது உண்மை தான். அதுக்கப்புறம் நானும் பேசாவிட்டு அவங்க என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி வந்து நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க போட்டு டைட்டில் நாங்கள் பேசியிருக்கோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள் நாங்கள் வந்து எந்தெந்த தொகுதி எத்தனை எண்ணிக்கை வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம். இதற்கு பதிலளித்த திமுக பொருளாளர் துரைமுருகன் தம்மிடம் தனிப்பட்ட முறையில் பேச தேமுதிக நிர்வாகிகளிடம் எதுவும் இல்லை என தெரிவித்தார். நொந்து போய் உள்ள தேமுதிகவினரை துன்புறுத்தவில்லை என்றும் அவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன் எனவும் துரைமுருகன் கூறினார். சார், எனக்கு சம்பந்தமே இல்லை. அவங்களும் பேசலாம். எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு எந்த முகாந்திரம் இல்லை. எங்கிட்ட எதையும் பேசுகிற பொருளும் இல்லை. எங்களுடைய நிலைமை சொல்லுங்கள். நாங்கள் தோழமை கட்சிகளுக்கு சீட்டுகளை பகிர்ந்து அளித்து விட்டோம். எங்களுடைய நிலைமை இருக்கு. இதுல ஏதாவது மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னா எங்க தலைவர் தான் செய்ய முடியும். நான் இல்லைன்னு சொல்ல. அது அவங்கள்ட்ட எங்க தலைவரை பார்த்தா பேசுறவங்க இனிமேல் எனக்கு இல்லை. அவர் இல்லாதாலும் நான் பேசுறேன். இனிமேல் அவர் தலைவர் உண்டு, அவர் உண்டு. காஷ்மீரில் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக 15 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜம்மு பேருந்து நிலையத்தில் இன்று காலை ஒரு பேருந்தில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 19 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குண்டுவெடிப்பை தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டன. நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் மீது சிலர் கையெறி குண்டுகளை வீசியதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் 15 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 20 ரூபாய் நாணயம் அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதன்முறையாக 10 ரூபாய் நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ரூபாய் நாணயத்தை வெளியிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த 20 ரூபாய் நாணயம் 27 மில்லிமீட்டர் அளவிலும் 8.54 கிராம் எடை அளவிலும் இருக்கும். 2 உலோக நிறங்களில் காப்பர், துத்தநாகம், நிக்கல் ஆகிய உலோகங்கள் கலந்து வடிவமைக்கப்படும். அசோக சக்கரம் மற்றும் சிங்க முகம் கொண்டதாகவும் அதன் கீழே சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கும். நாணயத்தின் இடது பக்கம் பாரத் என்ற வார்த்தை இந்தியிலும், நாணயத்தின் வலது பக்கம் இந்தியா என்ற வார்த்தை ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டு இருக்கும். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். ரஃபேல் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் மீது விசாரணை தேவை என்றும் முதலில் பிரதமர் அலுவலக தலையீடு குறித்து விசாரியுங்கள் எனவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். தேமுதிக நிர்வாகிகள் பேச்சு நடத்தியதை துரைமுருகன் வெளியில் சொன்னது தவறு என அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். ஒரு கட்சி பல இடங்களில் பேசுவது வழக்கம். அதை அநாகரிகமாக துரைமுருகன் வெளிப்படுத்திவிட்டார் எனவும் விஜயகாந்த் கட்சியும் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றே விரும்புகிறோம் எனவும் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்படவும் அவை பாதுகாக்கப்படவும் அரசியல் சட்டத்திலேயே திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பதவிகளிலும் அரசு வேலைவாய்ப்புகளிலும் பெண்களுக்கான சம உரிமைகள் சம வாய்ப்புகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதே ஐஜேகேவின் கொள்கை என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். எதிர் தலைவர்களுடன் கூட்டணி வைத்திருப்பதால் பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அவர்களுடைய அணிக்காக ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளவர்களுடன் கூட்டணி வைக்க விரும்பவில்லை என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சிறப்பு நிதியுதவி திட்டம் விளக்கம் கோரியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக அரசின் சிறப்பு நிதி உதவி திட்டம் தொடர்பாக விளக்கம் கேட்டுள்ளதாக
தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலுடன் பேரவை இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் அதனை நடத்த தலைமை தேர்தல் அலுவலகம் தயாராக இருப்பதாக கூறினார். வாக்காளர்களுக்கு பணம் அளிக்கப்படுவது தொடர்பாக புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். நம்ம கவர்மெண்ட்க்கு அந்த கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கோம். அது பொதுவாக பார்த்தா நம்ம மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ தான் ஃபுல் மெஷினரி நம்மக்கிட்டே வரும். இப்போ நம்ம ஏன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் ரிப்போர்ட் வாங்க முடியும். அதனால அதை நம்ம கவர்மெண்ட்க்கு அனுப்பிச்சிருக்கோம் ஃபார் தட் ரிமார்க். எங்கே நமக்கு அந்த மாதிரி எலெக்ஷன் வந்தால் கூட ஜென்ரலாக இது நான் ஜென்ரல் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்தால் எம்பிக்கு தனியாக இருக்கும், எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கும். பட் அதே இதில் இருக்கும். அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேமுதிக தான் முடிவு செய்ய வேண்டும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவிடம் திமுக நடந்து கொண்டது அரசியல் நாகரிகமற்றது என்றும் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக கூட்டணி கதவுகள் இன்னும் மூடப்படவில்லை என்றும் தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. எங்களுடைய கூட்டணி கதவுகள் பொறுத்தவரை நாங்கள் மூடவில்லை. எனவே வரட்டும், பேசட்டும், நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா வருவது என்பது நல்லது. எனவே நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு தேமுதிக எடுக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்குது. கச்சத்தீவில் நடைபெறவுள்ள அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கு 14 நாட்டு படகுகளில் செல்ல ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கு இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து விசைப்படகுகளில் மட்டுமே செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள திருவிழாவிற்கு 63 விசைப்படகுகள் செல்ல ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். இதனிடையே நாட்டு படகுகளில் கச்சத்தீவு செல்ல அனுமதிக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து இந்த ஆண்டு திருவிழாவிற்கு ராமநாதபுரத்திலிருந்து கச்சத்தீவு செல்ல 14 நாட்டு படகுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 63 மெக்கனைஸ்ட் போட்ஸில் கிட்டத்தட்ட 2200 மேற்பட்ட பில்கிரிம்ஸ் 15/3/2019, 16/3/2019 புனித செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் கச்சதீவு போய் தங்களுடைய பிரேயர்ஸ் ஒர்க்குக்காக ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறார்கள். 15 வள்ளங்களில் ஒரு வள்ளத்தில் 15 பில்கிரிம்ஸ் மற்றும் 3 க்ரூ ஆக கிட்டத்தட்ட 225 பில்கிரிம்ஸ் கூடுதலாக போவதற்காக அரசினுடைய உத்தரவுகளின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கு. வெள்ளாற்றில் தடுப்பு சுவர் கட்டாததற்கும் சாலையை சீரமைக்காததற்கும் கண்டனம் தெரிவித்து கடலூர் மாவட்டத்தில் வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். சிதம்பரம் அருகே உள்ள வெள்ளாற்றில் கடல் நீர் சேர்வதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் உப்பாக மாறியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் புவனகிரியிலிருந்து விருதாச்சலம் செல்லும் சாலையை சீரமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து புவனகிரி மற்றும் கீரப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனுமதி பெற்ற புவனகிரி வழியாக செல்லாமல் புறவழி சாலையில் செல்வதனால் புவனகிரி மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள 50 கிராம மக்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். விருதாச்சலம் பரங்கிப்பேட்டை சாலையானது கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணியானது நடைபெறாமல் மிகவும் ஒரு பாதிப்பான சூழ்நிலை உள்ளது. நிச்சயமாக அரசு இதற்கு செவி சாய்க்கும் என நம்புகின்றோம். அப்படியும் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்காவிட்டால் தொடர் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை எங்களுடைய புவனகிரி நகர மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். வேலூரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து அனல் காற்று வீசி வருவதால் மக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது 105.1 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்துள்ளதால் அனல் காற்று வீசியது. கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் சாலைகளில் அனல் காற்று வீசுவதால் வாகன ஓட்டிகளும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். 2-3 நாளாக பயங்கரமான வெயில், ஒரே அனல் காற்று வீசுது, உட்கார முடியல, எங்கேயுமே போக முடியல. நாங்களாம் டிரைவரு, வண்டி ஓட்ட முடியல, வண்டி ஓட்டுறதுக்கு கூட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் கூட போக முடியல, அப்படியே வேர்த்து ஊற்றிடுது, ஒன்றும் தாங்க முடியல வெயில். இன்னும் இருக்க என்ன ஆகுமோன்னு தெரியல. வண்டி ஓட்டவே முடியல. நாங்கள் டிரைவர் தொழிலே செய்யத்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம்.
சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மோப்ப நாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு எதுவும் வைக்கப்படவில்லை என கண்டறியப்பட்டது. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் அருகே அரசு பள்ளிக்கு தேவையான பொருட்களை பெற்றோரும் முன்னாள் மாணவர்களும் இணைந்து சீர்வரிசையாக வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் நல்லூரில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் போதிய வசதிகள் இல்லாததால் அவற்றை வழங்க பெற்றோர் முடிவு செய்தனர். இதற்கு முன்னாள் மாணவர்களும் உதவி செய்த நிலையில் பள்ளிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஊர்வலமாக கொண்டு வந்து வழங்கினர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே பயிர் காப்பீட்டு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொள்ளிடத்தை அடுத்த புத்தூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காப்பீட்டு தொகை வழங்க வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். 2017-18 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டு இதுவரை வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் பயிர் காப்பீட்டு வழங்காமல் காலம் தாழ்த்தினால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. அரசியல் நுணுக்கங்களை சரிவர நமது கட்சியினருக்கு பயன்படுத்த தெரியவில்லை என கேப்டன் மிகவும் வருத்தப்பட்டாராம். சூரிய கட்சிக்கும் முரசு கட்சிக்கும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதை துரையானவர் போட்டுக் கொடுத்த பின்னர் தேமுதிக மீதான அரசியல் மதிப்பு சற்றே கீழே இறங்கியுள்ளதாம். கடைசி நேரத்தில் ரகசியத்தை போட்டு உடைத்ததால் வேறு வழி இல்லாமல் இரட்டை இலை கூட்டணிக்கு செல்கிறதாம் முரசு கட்சி. கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டு காலமாகியும் இன்னும் அரசியலை சரிவர செய்ய முடியாததை கண்டு ஆவேசப்பட்டாராம் கேப்டன். நடிகர் கார்த்தியானவர் அடுத்ததாக ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் நடிக்க இருக்கும் திரைப்படத்தில் நடிகை ஜோவும் இணைய இருக்கிறாராம். படத்தின் கதையை ஜீத்து ஜோசப் எழுதி முடித்து விட்டதாகவும் விரைவில் படப்பிடிப்பை துவங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறதாம். இந்த படத்தில் கார்த்தியானவரின் அண்ணியும் நடிகையுமான ஜோவும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் கார்த்தி மட்டுமே இதுவரை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்ற கதாபாத்திரங்கள் விரைவில் உறுதி செய்யப்படும் என்றும் சொல்கிறார்களாம். இரண்டாவது 20 ஓவர் போட்டியில் இந்தியா தோல்வி. போட்டித் தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து மகளிர் அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி போராடி தோல்வியடைந்தது. கவுகாத்தியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்திய வீராங்கனைகள் மளமளவென விக்கெட்டை பறிகொடுத்து பெவிலியன் திரும்பினர். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 111 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 112 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 19 ஓவரில் 114 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2-0 என்ற புள்ளிகள் கணக்கில் இங்கிலாந்து அணி தொடரை வென்றுள்ளது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 168 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 24,472 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,059 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 41,000 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தி வழக்கில் மத்தியஸ்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு நாளை தீர்ப்பு அளிக்க உள்ளது. மக்களவை தேர்தலுக்கான தேதி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் பற்றி ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது.
கல்வி வேலை வாய்ப்புகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வேண்டும் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர் சர்வதேச மகளிர் நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் ஆஃப் செய்திகள் சந்திப்போம். வணக்கம்.